வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ராஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், ஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கள் மனதிற்குள்ளேயே ரகசியமாக உங்களை வெறுப்பவர்களிடம் காணப்படும் அடையாளங்கள். அதாவது அவங்க மனசுக்குள்ளே உங்களை ரொம்ப வெறுப்பாங்க, ஆனால் வெளியில் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்கள வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களை ஒருவர் மனதிற்குள் மிகவும் வெறுக்கிறார், ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்வதில்லை. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பது? நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஏதாவது பேச தொடங்குகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து குறுக்கிட்டு கொண்டே இருப்பார்கள். உங்களை பேச விடவே மாட்டார்கள். ஒருவர் பேசும் பொழுது அவரை பேச விடாமல் தொடர்ந்து குறுக்கிட்டு பேசிக்கொண்டே இருப்பதென்பது அப்படி செய்யும் அந்த நபரின் நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்ல, அவர்களது முரட்டுத்தனமான குணத்தையும் நீங்கள் பேசுவதை கேட்க விரும்பாத அவரின் தன்மையையும் மனநிலையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும். மேலும் நீங்கள் பேசுவதில் இருக்கும் உண்மையை கேட்க விரும்பாமலும் அதை தடுக்கவும் உங்களை வெறுப்பவர்கள் இவ்வாறு தொடர்ந்து குறுக்கிட்டு பேசி உங்களை பேச விடாமல் செய்வார்கள். உங்களை மதிப்பவர்களும் நேசிப்பவர்களும் நீங்கள் பேசுவதை கூர்ந்து கவனிப்பார்கள். உங்களை வெறுப்பவர்கள் தான் நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் தொடர்ந்து குறுக்கிட்டு உங்களை பேச விடாமல் செய்வார்கள், அல்லது வேண்டா வெறுப்பாக தங்கள் முகத்தை வைத்துக்கொண்டு கவனிப்பதை போல நடிப்பார்கள். எவ்வளவு அடிக்கடி ஒரு நபர் உங்களிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை உற்று கவனியுங்கள். எதேச்சையாக குறுக்கிட்டு பேசுவதோ அல்லது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் விஷயத்தின் மீது அவருக்கும் இருக்கும் ஈடுபாடு அல்லது ஆர்வ மிகுதியால் இப்படி நடந்து கொள்வது என்பது வேறு. ஆர்வ மிகுதியால் குறுக்கிட்டு பேசும் பொழுது ஒரு விதமான வெளிப்படை உணர்வும் வெகுளித்தன்மையும் தெரியும். ஆனால் உங்கள் மீதுள்ள வெறுப்பின் காரணமாக இப்படி அடிக்கடி குறுக்கிட்டு பேசிக்கொண்டே இருப்பவர்களின் செயல்களில் ஒரு விதமான கேலியும் வெறுப்பும் அப்பட்டமாக தெரியும். நீங்கள் எப்பொழுது பேசினாலும் குறுக்கிட்டு பேசுவது, கிண்டல் செய்வது, குறிப்பாக பிறர் முன்னிலையில் இவ்வாறு செய்வதெல்லாம் உங்களை அவமதிப்பதின், உங்களை வெறுப்பதின் வெளிப்பாடுதான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அடிக்கடி ஒரு நபர் உங்களிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்பதை உற்று கவனியுங்கள். எவ்வளவு அதிகமாக இப்படி செய்கிறாரோ அவ்வளவு அதிகமாக உங்களை அவர் வெறுக்கிறார், அவமதிக்கிறார் என்ற அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களின் முன்னிலையில் உங்களை தேவையே இல்லாமல் கேலி செய்வது, இதுவும் நகைச்சுவை என்ற ஒரு போர்வையில் உங்களை வெறுப்பவர்கள் உங்கள் மீது கொட்டும் வெறுப்பின் அடையாளம்தான். உங்களை கிண்டல் செய்து சிரிக்கிறார்கள், பிறரையும் அவ்வாறு செய்ய தூண்டுகிறார்கள் என்றால் ஏற்கனவே உங்களை அவர்கள் மதிக்கவில்லை, வெறுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிரிப்பு அல்லது நகைச்சுவை மூலம் வெறுப்பை அப்பட்டமாக வெளியே தெரியாமல் மறைக்க முடியும். பலரும் கையாளும் ஒரு தந்திரம்தான் இது. நகைச்சுவை அல்லது சிரிப்பு என்பது அவர்களுக்கு உங்கள் மீது இருக்கும் வெறுப்பை மறைத்து கொள்ள அவர்கள் பயன்படுத்தும் ஒரு கவசம்தான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தகைய நபர்களிடம் மிகவும் கவனமாயிருங்கள். அவர்களுடன் பழகுவதையும் உடனடியாக நிறுத்திவிடுங்கள். அவர்களை சந்திப்பதை தவிர்த்து விடுங்கள். வேறு வழியில்லாமல் ஏதாவது விழாக்களில் அவர்களுடன் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவர்களுடன் பேசாமல் நெருங்காமல் ஒதுங்கியே இருங்கள். நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் எப்படி குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறார்களோ அதேபோல் உங்கள் எல்லைக்குள்ளேயும் தொடர்ந்து குறுக்கிட்டு கொண்டே இருப்பார்கள். உங்கள் எல்லைக்குள் குறுக்கிடுவதென்பதும் நீங்கள் வகுத்திருக்கும் எல்லைகளை தெளிவாக குறிப்பிட்டும் அவற்றை மீறுகிறார்கள் என்பதும் அவர்களின் பொறாமை கலந்த வெறுப்பின் வெளிப்பாடுதான் என்பதை உணருங்கள். ஒருவர் உங்களது எல்லைக்குள் அத்துமீறி வருகிறார் என்றால் உங்கள் தனிப்பட்ட உணர்வுகளை நான் மதிக்கவில்லை, உன் தனிப்பட்ட வாழ்வை நான் எட்டி பார்ப்பேன் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று அர்த்தம். இத்தகைய நபர்களின் உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ் லெவல் மிக மிக குறைவானதாகவே இருக்கும். அவர்களுக்கு தனிப்பட்ட எல்லை என்ற ஒன்றே இருக்காது. அப்படி என்றால் என்ன என்பது கூட அந்த புழுக்களுக்கு தெரியாது. தன் தனிப்பட்ட வாழ்வையும் தன் தனிப்பட்ட எல்லைகளையும் தன் உணர்வுகளையும் மதிப்பவர்கள் அடுத்தவர்களின் தனிப்பட்ட எல்லைகளையும் மதிப்பார்கள். பிறரது அந்தரங்கத்திற்குள் குறுக்கிடவோ நுழையவோ மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற பதர்களின் முகங்களில் மகிழ்ச்சி என்பதை துளியும் இருக்காது, மனநிறைவும் இருக்காது. எனவே இவர்களை மனிதர்களாகவே மதிக்காமல் அருவருக்கத்தக்கவற்றை பார்த்தால், எதற்குமே பயன்படாத பதர்களை பார்த்தால் எப்படி ஒதுங்கி நடப்போமோ அப்படி நடந்து செல்லுங்கள். உங்களை வெறுப்பவர்கள் வெளிப்படுத்தும் அடுத்த அறிகுறி, உங்களது எந்த உணர்வுகளையுமே மதிக்க மாட்டார்கள். உங்களுக்கு உடல் நலம் இல்லை என்றால் கூட கொஞ்சம் கூட கவலைப்படவோ கண்டுகொள்ளவோ மாட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் இவர்களை பார்க்கிறார்கள் என்னும் போது மட்டும் உங்களிடம் அன்பாக இருப்பதை போலவோ அல்லது தாங்கள்தான் பாதிக்கப்பட்ட நபர் என்பதை போலவோ காட்டிக்கொள்வார்கள். பொய்யான மரியாதை வெளியே மற்றவர்கள் முன்னிலையில் பாசத்தை போல தெரிந்தாலும் தனியாய் இருக்கும்போது வெறுப்பையே உமிழும். உங்களை உண்மையிலேயே மதிக்காதவர்கள் வெளியுலகத்திற்காக மட்டும்தான் உங்கள் மீது பாசமாக இருப்பதை போல காட்டிக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான மரியாதை என்பது தொடர்ந்து இருக்கும். யார் அவர்களை கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். நீ எனக்கு இதை செய், பதிலுக்கு நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று பேரம் பேசாது. எனவே யாருமே உற்று நோக்காத பொழுது கூட
யாருமே கவனிக்காத பொழுது கூட ஒரு நபர் உங்களிடம் எவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்கிறார் என்பதை கவனித்து உணருங்கள். உங்களை தங்கள் மனதிற்குள் மிகவும் வெறுப்பவர்கள் உங்களது வெற்றிகளையும் சாதனைகளையும் திறமைகளையும் மிகவும் குறைத்து மதிப்பிட்டு பேசுவார்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சாதனையும் அவர்களது அகந்தைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைந்து விடுவதால் அவர்கள் தங்களை உங்களை விட மிகவும் கீழானவர்களாக திறமையற்றவர்களாக உணர்வார்கள். உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள். இந்த பொறாமையே போக போக நாளடைவில் உங்கள் மீதான வெறுப்பாக அவர்களுக்கு மாறிவிடும். எனவே உங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசுவார்கள். அவ்வாறு செய்யும் போதுதான் அவர்களால் உங்களை விட மேலானவர்களாக தங்களை உணர முடிகிறது. ஆனால் அந்த உணர்வு அவர்களுக்கு மிக மிக குறைந்த நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். உங்கள் சாதனைகள் ஒன்றுமே இல்லை என்று யாராவது உங்களை குறைத்து மதிப்பிட்டு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே சாதித்து விட்டீர்கள் என்று அவர்களே ஒப்புக்கொள்வதுதான் அவர்கள் சொல்வதின் உண்மையான அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களை விட அதிகமாக உண்மையிலேயே ஏதாவது சாதித்திருக்கும் அல்லது சாதித்து கொண்டிருக்கும் நபர்கள் ஒன்றுமே சாதிக்கவில்லை என்று குறிப்பிடும் உங்களையோ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையோ உங்கள் வாழ்வையோ கவனித்துக் கொண்டே இருக்க மாட்டார்கள். உங்களை மதிக்காததை போல வெளியே காட்டிக்கொண்டு தொடர்ந்து உங்களை கீழே தள்ளிவிட முயற்சி செய்து கொண்டே போராடி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு மேலே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மரியாதையின்மை என்பது உங்களை அவமதிப்பதென்பது மிகப்பெரிய சத்தங்களுடன் வராது, முணுமுணுப்புகளாகவும் கிசுகிசுப்புகளாகவும் தான் வரும். அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாதீர்கள். அத்தகைய நபர்கள் மீது கவனம் செலுத்தாதீர்கள். அவர்களை ஒருபோதும் திரும்பியே பார்க்காதீர்கள். அப்படி நீங்கள் இருந்தாலும் உங்கள் கண்முன்னே நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் வரும்போதும் உங்கள் முன்பு வந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சுரணையும் சுயமரியாதையும் கொஞ்சம் கூட இல்லை என்று அர்த்தம். உங்களை யாரும் அவமரியாதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரிடமிருந்து கிடைக்கும் மரியாதையையும் கூட நீங்கள் மதிக்காதீர்கள். உங்களுக்கான மரியாதை என்பது நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக் கொள்வதுதான். ஏனெனில் உங்களை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்துள்ள ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான். எனவே நீங்களே உங்களை மதிக்கும் வகையில் நடந்து கொள்ளுங்கள். யார் கொடுக்கும் மரியாதையையும் நீங்கள் கண்டு கொள்ளாத போது பிறர் உங்களை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு செய்யும் செயல்களையும் உங்களால் மதிக்காமல் இருக்க முடியும். உங்களை வெறுப்பவர்கள் அவர்களுடனே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டும் தங்களை தாங்களே வெறுத்து கொண்டுமே இருப்பார்கள். உங்கள் மதிப்பு நீங்கள் எப்படி தோற்றமளிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து மட்டும் அமைவதில்லை. உங்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்கள், என்ன மாதிரியான செயல்களை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அமைகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், கர்மா, மோட்டிவேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸில் வீடியோஸ் தொடர்ந்து இந்த சேனலில் வரும். பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நான் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வைங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.